This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை வடபழனியில் ஸ்கை வாக் செம்ம மாஸ். மெட்ரோ வழித்தடங்களை இணைக்க சூப்பரான ஆகாய நடைபாதை. சென்னை வடபழனியில் புதிதாக அமைய உள்ள மெட்ரோ வழித்தடத்தையும் பழைய மெட்ரோ நிலையத்தையும் இணைக்கும் வகையில் ரூபாய் 12 கோடி செலவில் புதிய ஆகாய நடைபாதை ஸ்கைவாக் அமைய உள்ளது. இந்த ஆகாய நடைபாதை 130 மீட்டர் நீளத்தில் 6 மீட்டர் அகலத்தில் கண்ணாடி மற்றும் இரும்பினால் அமைகிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த ஸ்கைவாக் பணிகளை முடிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. சென்னையில் முதல் கட்டமாக 54 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டாம் வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இணைக்கப்பட்டு வருகின்றது. விமான நிலையம் முதல் விம்கோ நகர் மற்றும் பரங்கிமலை முதல் சென்ட்ரல் என 2 வழித்தடங்களில் தற்பொழுது மெட்ரோ ரயில்கள் இயங்கி வருகிறது. இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 3 வழித்தடங்களில் தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. அதில் 3வது வழித்தடம் 45.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாதவரம் பால் பண்ணையை முதல் சிப்காட் வரையிலும், 4வது வழித்தடம் 26.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலும், 5ஆம் வழித்தடம் 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாதவரம் முதல் சூழிங்கநல்லூர் வரையிலும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த வழித்தடங்களில் சுரங்கப்பாதையை உயர்மட்ட பாதை மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணி பல்வேறு இடங்களில் நடந்து வருகின்றன. இதில் 119 கிலோமீட்டர் தொலைவுக்கு வழித்தடம் அமைகிறது. இந்த பணிகளை 2028ஆம் ஆண்டு இறுதிக்குள் முடித்து மெட்ரோ ரயில்களை இயக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் முதற்கட்டமாக பூந்தமல்லி போரூர் வரையிலும், அதனைத் தொடர்ந்து போரூர் வடபழனி கோடம்பாக்கம் வரையிலும் மெட்ரோ ரயில் பாதையை அடுத்த ஆண்டு இறுதியில் திறக்க திட்டமிட்டுள்ளது. 2 பிரிவுகளையும் இணைக்கும் மைய பகுதியாக வடபழனி உள்ளது. இங்கு 54 கிலோமீட்டர் தூர முதல் கட்ட வழித்தடமும் 118.9 கிலோமீட்டர் தூர இரண்டாம் கட்ட வழித்தடமும் இணைகின்றன. இந்த 2 வழித்தடங்களையும் எளியதாக இணைக்க ஒரு ஆகாய நடைபாதை கட்டப்பட உள்ளது. இந்த ஆகாய நடைபாதை முதல் கட்ட மெட்ரோ நிலையத்தில் டிக்கெட் வழங்கும் தளத்தில் இருந்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் நிலையத்தின் டிக்கெட் வழங்கும் தளத்திற்கு நேரடியாக செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகள் எளிதாக சிரமமும் இல்லாமல் ஒரு வழித்தடத்தில் இருந்து மற்றொரு வழித்தடத்திற்கு மாற முடியும். பயணிகள் மெட்ரோ நிலையத்தை விட்டு வெளியே வந்து சாலை வழியாக வேறு வழித்தடத்திற்கு மாறுவது சிரமமாக இருக்கும். எனவே ஆகாய நடைபாதை ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் என 2 வழித்தடங்களையும் எளிதாக இணைக்க ஆகாய நடைபாதை கட்டப்பட உள்ளது. இதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.